கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்றால், 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்க போகிறோம். இந்த அதிகாரம் யோசபாத்துடைய வெற்றியை குறித்து பேசுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் பிரச்சனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசபாத்தும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஆரம்பத்தில் அழுகையா இருந்தது. அந்த அழுகிலிருந்து எப்படி இவர்கள் ஆஸ்வதத்துக்கு கடந்து போனார்கள் என்பதை பற்றியும் இந்த அதிகாரம் பேசுகிறது. இதை குறித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர், அவர்கள் யார் என்றால் சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்லி 23ஆம் வசனம் சொல்லுகிறது. மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். 3 தேசங்கள், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து கொண்டு யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். நல்லா கவனித்து பாருங்க. ஒரு தேசத்துக்கு விரோதமாய் ஒரு தேசம் எழும்பும் போது மிகவும் அது கடினமான காரியம். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 தேசங்கள் வந்து விட்டது. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக கடினமா இருக்கு என்று யோசித்து பாருங்கள். உண்மையில யோசபாத் அவர் ராஜாவா இருந்தும் பயந்தான் என்று சொல்லி 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். யோசபாத் ராஜா பயந்தது உண்மைதான். ஆனால் அந்த பயத்துல அவன் இருக்காமல் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். நல்லா கவனிங்க. சிலர் இந்த செய்தியை சொல்றாங்க. 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி இந்த துர்ச்செய்தி அவன் கேட்கிறான். இந்த செய்தி கேட்ட உடனே பயந்து விடாமல் அப்படியே அந்த பயத்திலிருந்து வெளியே தேவனை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு தன்னுடைய மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுகிறான், எல்லாம் வாங்க, நம்ம ஒரு மனதோடு கூட வாசத்தோடு கூட தேவனை தேடுவோம். 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யோசபாத் செய்த முதல் காரியம் என்னவென்றால், பயந்து போய்விடாமல் அவன் என்ன செய்தான்? அந்த துர்ச்செய்தை கேட்டதுனால அந்த செய்தியை அவன் ஜெபமாக கன்வெர்ட் பண்ணினான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட உங்க பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துர்ச்செய்தி நீங்க காதுல கேட்குறீங்க. ஆனா நீங்க பயந்து விடாமல் அந்த துர்ச்செய்தியை ஜெபமாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல கொண்டு போங்க, விண்ணப்பத்தை செலுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். இந்த யோசபாத் செய்த முதல் காரியம் அதுதான். தேவனை தேட ஆரம்பித்தான். உபவாசத்தோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தான். தன் ராஜாவா இருந்தும் தன்னுடைய ஆர்மியை சார்ந்து கொள்ளாமல், தன்னுடைய பணத்தை சார்ந்து கொள்ளாமல், தன்னுடைய மனித பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. இந்த உலகத்துல எந்த செய்தியை நாம் கேட்டாலும் அதை ஜெபமாய் கன்வெர்ட் பண்ண வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் நாடும் ஈரான் நாடும் மோதி கொண்டிருக்கிறது, வார் நடந்து கொண்டிருக்குது. அந்த துர்ச்செய்தியை நாம் ஜெபமாக கன்வெர்ட் பண்ணி ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். பிரச்சனை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனை தேடுவதற்கு நாம் ஒருமுகப்பட வேண்டும். நம்முடைய பலத்தையோ நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய காரியங்களையோ சார்ந்து கொள்ளாமல் தேவனை தேடுவதற்கு நாம் ஒருமுகப்படுவோமானால் நிச்சயமாய் பிரச்சனையை சுலபமாக மேற்கொள்வோம். அடுத்து இந்த யோசபாத் என்ன செய்கிறார் என்றால், வேதத்துல ஒரு கருத்தான ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்துல ஏறெடுக்கிறார். பைபிளை சொல்லி பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. கருத்தான ஜெபம். இந்த ஜெபத்துல ஒரு 4 அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் குறிப்பிட்டு அவர் சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதாகமத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நாம் கவனித்து பார்ப்போம்னால் மிக கருத்துள்ளதா இருக்கும். நம்ம அதை பின்பற்றும் போது நிறைய மாற்றங்கள் உண்டாகும். யோசபாத் கூட அப்படிப்பட்ட ஒரு கருத்தான ஜெபத்தை செய்தார். பைபிள் சொல்றது, முதல் அந்த ஜெபத்துல என்ன அவர் அக்னாலேஜ் பண்ணினார், என்ன சொல்லி காட்டினார் என்றால், தேவனுடைய வல்லமையை அவர் சொல்லி காட்டினார். He acknowledged power of God. வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கருத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
அந்த தேவனுடைய வல்லமையை அவன் புரிந்து வைத்திருந்தான். தேவனே, உமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, நீர் பராக்கிரம் உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர் என்று. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அந்த வழிநடத்துதல், கடந்த காலத்துல தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதையும் அவன் சொல்லி காட்டினான். 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். கடந்த காலத்துல தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதை ஆண்டவர் சமூகத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபத்துல எதை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது கடந்த காலத்துல தேவனை எப்படி வழிநடத்தினார், எப்படி எல்லாம் அற்புதம் செய்தார், எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழிநடத்தினார் என்பதை ஆண்டவருக்கு நாம் அக்னாலேஜ் பண்ண வேண்டும். ஏனென்றால் அதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். எப்பவுமே ஒரு பிரச்சனை பார்த்து பயப்படுவதற்கு முன்பாக அந்த பயம் வருகிற சமயத்துல, நேத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனை என்னை விடுதலை செய்தாரே, இன்றைக்கு இந்த பிரச்சனை என்னை விடுதலை செய்ய மாட்டாரா என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். அப்படித்தான் இந்த யோசேபாத் கூட அவன் என்ன செய்தான் என்றால், இரண்டாவது அந்த ஜெபத்துல 2வது அம்சத்தை என்ன செய்து காட்டினான் என்றால், கடந்த காலத்துல தேவன் வழிநடத்தின காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லி காட்டினான். 9ஆம் வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்துல உமது சந்நிதியில வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து தேவ பிரசனத்தை அவன் அக்னாலேஜ் பண்ணான். ஆண்டவர்கிட்ட ஆண்டோடைய பிரசனத்தை சொல்லி காட்டான். ஆண்டவரே, இந்த ஆலயத்துல நீங்க இருக்கிறீங்க, இந்த ஆலயத்துல உங்க கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, உங்கள் செவிகள் கேட்டு கொண்டிருக்கிறது, அதனால நீங்க இருக்கிறீர் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் என்பதாக தேவ பிரசனத்தை அவன் சொல்லி காட்டுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபத்துல எப்போதும் ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் பிரசனத்தை அக்னாலேஜ் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல போய் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும், ஆண்டவரே, இப்போ ஜெபிக்கிற இந்த நேரத்துல நீங்க என் கூட இருக்கீங்க, என் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கீங்க, என் ஜெபத்தை கவனித்து கொண்டிருக்கீங்க என்பதாக நாம் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த யோசேபாத் இந்த ஜெபத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்லி காட்டுகிறான். 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, நீ அவர்களை நியாயத்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த இரளமான குற்றத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அடுத்து இந்த யோசேபாத் ஜெபத்துல என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, இன்னதென்று செய்ய எனக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதாக அறிக்கை செய்தான், கன்ஃபஸ் பண்ணான். எப்பவுமே ஜெபத்துல நம்முடைய பலவீனத்தை நாம் எப்பவுமே கன்ஃபஸ் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை மேற்கொள்வதற்கு எனக்கு திராணி கிடையாது, இன்னதென்று செய்வதற்கு எனக்கு இந்த சூழ்நிலை என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியல ஆண்டவரே, உங்க ஞானத்தையும் உங்க பலத்தையும் நான் நம்பியிருக்கிறேன் என்பதாக உண்மையே என் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவான். சரி, இப்ப அடுத்த காரியத்தை பார்க்கலாம். முதலாவது யோசேபாத் தேவனை தேடினான், அடுத்து ஜெபித்தான், மூன்றாவது தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தான். அதே போலவே தேவனுடைய வார்த்தை வந்தது. வேர்ட் ஃபர்ஸ்ட், மிராக்கிள் நெக்ஸ்ட். எப்பவுமே வசனத்தை முன்னாலே நாம் வைப்போமானால் மிராக்கிள் பின்னால வர ஆரம்பிக்கும், அற்புதம் தானா நடக்க ஆரம்பிக்கும். பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, வார்த்தை வரும் முன்னே அற்புதம் நடக்கும் பின்னே. எப்பவுமே வார்த்தையை நம்ம கனப்படுத்தும் போது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துல முதலாவது அவர் டீச் பண்ணார். எங்கேயும் போய் ஆண்டவர் முதலாவது அற்புதம் செய்யவில்லை, ஜனங்களை உட்கார வைத்து நன்றாக போதித்தார், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார். அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர்கள் விசுவாசம் வந்தது. பிற்பாடு ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்தார். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் நெக்ஸ்ட் மிராக்கிள். முதலாவது வார்த்தை இவங்க நம்புறாங்க, அடுத்து அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. 15ஆம் வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. முக்கியமான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் அவங்க கூட்டத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி
பேச வைக்கிறார். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது குறிப்பாக ஒரு வார்த்தை, கடைசி லைன் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. யுவர் ப்ராப்ளம் இஸ் காட்ஸ் ப்ராப்ளம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிரச்சனை தேவனுடைய பிரச்சனை. உங்க பிரச்சனை அது உங்க பிரச்சனை கிடையாது, அது தேவனுடைய பிரச்சனை. தேவன் தன் தோள் மேல போட்டுக்கொண்டு உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார். அதே போலதான் யோசேபாத்துக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொன்னார், யோசேபாத்தே பயப்படாதீங்க, யூதா ஜனங்களே கலங்காதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. எப்பவுமே வார்த்தையை கனப்படுத்துங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஃபர்ஸ்ட் வசனம் தான், அப்புறமா தான் அற்புதம் நடக்கும். எடுத்தவன அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. வார்த்தையை நீங்க எவ்வளவு கனப்படுத்துறீங்களோ, எவ்வளவு நம்புறீங்களோ, எவ்வளவு அதை ஜபத்துல சொல்லி காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டெப் யோசபாத் என்ன செய்தார் என்றால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கோ ஃபார்வர்ட் என்று சொல்கிறார். அப்படியே நிக்காதீங்க, நீங்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆகாதீங்க, நீங்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆகாதீங்க, நீங்க புறப்பட்டு போங்க, கோ ஃபார்வர்ட் என்று சொல்றான். அருமையான தேவ பிள்ளைகளை, யோசபாத் செய்த அடுத்த காரியம், அப்படியே அவன் நின்று விடவில்லை, தைரியமாக விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவ வார்த்தை நமக்கு வந்த உடனே விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அற்புதம் நடக்காது. விசுவாசத்துல நாம் செல்ல வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் நமக்கு அழகாக வழிகாட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிங்க, அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அடுத்து யோசபாத் செய்த காரியம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு ராஜா என்ன செய்கிறான் பாருங்க, 21ஆம் வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அருமையானவர்களே, இந்த யோசபாத் ராஜா ஒரு வித்தியாசமா ஒரு காரியத்தை செய்கிறார். ஆயுதம் அணிந்தவர்களை பின்னால நிற்க வச்சுட்டு பாட்டு பாடுறவங்கள, ஆராதனை செய்கிறவங்கள முன்பாக நிற்க வைத்து, நீங்க ஃபர்ஸ்ட் கர்த்தரை பாடி துதிங்க ஆலோசனை பண்ணி சொல்றாரு. இது போல நீ எல்லாம் போங்க, முன்னாடி போயிட்டு நல்ல பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க, ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க, ஆயுதம் அணிந்தவர்கள் எல்லாம் உங்க பின்னாடி வரட்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், ஆராதனையே ஆயுதம். வர்ஷிப் இஸ் எ வெப்பன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேவனை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை நம்ம விட்டு கடந்து போக ஆரம்பிக்கும். மலை போன்ற பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது மெழுகு போல உருக வேண்டும் என்றால் நாம் தேவனை ஆராதிக்கும் போது பிரச்சனை எப்படி வரும் எப்படி போகும் என்றே தெரியாது. வேதத்துல இது நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைசாலையில தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறைசாலை அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாகி கட்டுகள் எல்லாம் அமிழ்ந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பவுமே தேவனை ஆராதிக்கும் போது அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 22ஆம் வசனம் கவனித்து பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபியரையும் சேரு மலதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கண்ணெதிரிலே நடந்தது. இவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை நம்பி பாட்டு பாடி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று திரும்ப திரும்ப அந்த கோரஸ் மாதிரி அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிச்சாங்க பாருங்க. அந்த ஆராதனின் வல்லமை என்ன செய்தது என்றால், 3 தேசத்தாரும் தங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி ஒருவருக்கு விரோதமாய் குத்தி கொண்டு மடிந்து போனார்கள். அருமையானவர்களே, நம்ம துதி செய்யும் போது இதுதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. ஆராதனையை விசுவாசிங்க, எப்பவுமே தேவனை ஆராதனை பண்ணுங்க. நீங்க ஆராதிக்க உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மடிந்து போக ஆரம்பிக்கும். கடைசியில என்ன நடக்கிறது என்றால் பாருங்க,
23 சொல்லுகிறது, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோபியரும் சேரு மலதேச குடிகளை சங்கரிக்கவும் அடிக்கவும் அவர்கள் விரோதமாய் எழும்பினார்கள். சேர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை அடிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 24 யூதா மனுஷர் வனாந்திரத்துள்ள சாம கூட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அந்த ஏராளமான கூட்டம், இவர்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா செத்த பிரேதங்களாக விழுந்து கிடந்தார்களாம். ஆரம்பத்துல எதிரியாய் வந்து பயமுறுத்தினார்கள், ஆனால் முடிவுல என்ன நடந்துச்சு? எந்த பிரச்சனை பயமுறுத்தி நின்றதோ அந்த பிரச்சனை செத்து கிடந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கும் பொழுது நின்று கொண்டிருக்கிற பிரச்சனை செத்து மடிய ஆரம்பிக்கும். வேதம் சொல்கிறது, பிரேதங்களாக அவர்கள் கண்டார்கள். கடைசியில பெரக்கா என்ற இடத்துல வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதத்திலே வாசிக்கிறோம் 26 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்த நாள் வரைக்கும் இருக்கிற படி பெரக்கா என்று பெயர் தரித்தார்கள். எல்லா கூட்டமும், அந்த யூதாயா தேசத்துள்ள அத்தனை பேர், யோசபாத் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களும் 4ஆம் நாளில பெரக்காவில கூடினார்கள், கொள்ளையிட்டார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், பெரக்கா என்று சொல்லி பெயரிட்டார்கள். பெரக்கா என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்பம் புலம்பலா இருந்தது, ஆரம்பம் அழுகையா இருந்தது, ஆரம்பம் உபாசமா இருந்தது, முடிவோ சம்பூர்ணமா இருந்தது, முடிவோ ஆஸ்வதமா இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் கூட கீழ்ப்படிவோம். கர்த்தர் நமக்கும் யோசபாத் கொடுத்த பெரிய வெற்றியை போல நமக்கும் ஆண்டவர் வெற்றி கொடுத்து ஆஸ்வதிப்பார்.